அந்த மொமெண்ட். நடிகர் அஜித்குமார் ஒரு 16-17 வயசிலே தன்னுடைய வேலை வாய்ப்புகளின் பார்த்தால் சாதாரண ஒரு மெக்கானிக்கு, அதுவும் பைக் ரேஸுக்காக ஒரு மெக்கானிக்காக வாழ்ந்த ஒரு சக நடிகர் மத்தியில, இந்த உலகத்தில் சக மனிதர்கள் மத்தியில ஒரு சக மனிதர் என்றே வாழ்ந்தவர் தான் நம் அஜித். அவருடைய வாழ்க்கையை நமக்கு பலவாட்டி சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு எளிமையான ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்காக நம் இந்த உலகத்துல வாழ்ந்தவரா இந்த கார் ரேஷை வின் பண்ணியிருக்கிறான் என்று பார்த்தா உண்மையிலே எத்தனை பேருக்கு இது ஒரு ஆச்சரியத்தை அதிர்ச்சியும் கொடுத்திருக்கும்னு புரிஞ்சுக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கார் ரேஸ்ல இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு பெரிய ஒரு வின்னராக இன்னைக்கு மாறிருக்கானா, இது அஜித் போட்ட உழைப்பு இல்லைங்க, தன்னம்பிக்கை. அஜித் போட்ட ஒரு தன்னம்பிக்கையான ஒரு தனி மனித உழைப்பு. இதுதாங்க உண்மையான ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம். வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகர் அல்ல. ஒரு வெற்றி கிடைக்குமானா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு போராடணும் என்பதற்கான ஒரு உழைப்புக்காக ஒரு நிகரை அது அஜித்குமார் ஒருவர் மட்டும். இப்படி அவருடைய வாழ்க்கையில் பல சரித்திர கதைகள் இருந்தாலும், ஆனாலும் ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு அத்தனை பைக் ரேஸ் ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருந்தே ஒரு கார் ரேஷை ஒரு ரேசராக என்னால மாற முடியும் என்று பல வாட்டி அவரு பல விஷயங்கள்ல பண்ணி இருந்தாலும், 6வது 8வது இப்படி பல இதுகள்ல வந்தாலும், இன்னைக்கு துபாயில 24 ஹவர்ஸ்ல ஒரு ரேஸ் போட்டியில 3வது இடத்தை பிடித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து கொண்டு நம் இந்திய மண்ணுக்காக ஒரு உழைப்பை போட்டிருக்கிறார். அதுவும் தமிழனுக்கு ஒரு வெற்றி கொடி போட்ட ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல, மிகையல்ல, மிகையல்ல. இதை கூட எத்தனை முறை கமலஹாசன் எல்லாம் நம் அஜித்தை பாராட்டி பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. ஆனால் ஒரு வீரனையோ இல்லது ஒரு சாதித்த ஒரு மனிதனை கண்டிப்பாக எந்த மனிதனாக இருந்தாலும் இறங்கி பாராட்டணும். அந்த அளவுக்கு பாராட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கமலஹாசனை இறங்கி நம் அஜித்தை பாராட்டியிருக்கிறார். ஒரு கார் ரேசர் என்பது இந்தியாவுக்கு பெரும் என்ற தமிழன் என்ற ஒரு இது அப்படின்ற ஒரு தென்னாவட்டாக கமலஹாசன் கூறியிருப்பது கூட மிக வித்தியாசமாக இருக்கிறது. ரஜினி பாராட்டியிருக்கிறார். இப்படி நம் சினிமா பிரபலங்கள், இசையமைப்பாளர்கள், இப்படி பல பேர்கள் பலவிதங்களாக நம் தலையை பாராட்டி பார்ப்பதற்கு இது புதிதாக இருக்கிறது. ஏனென்றால் தலையை பாராட்டி எல்லோரும் பேசுவார்கள். நான் பல மேடைகளில் பார்த்திருக்கிறேன். நெகட்டிவாக ஒரு மனிதனை பேச வேண்டும் என்றால் அது அஜித்துக்கு குறைவாக இருக்கும். அப்படியும் ஒரு சில பேர்கள் நெகட்டிவாக பேசுவார்கள். ஆனால் அஜித்தை பற்றி தெரியாதவர்கள் அப்படி பேசியிருக்கிறார். இன்னைக்கு அஜித் அத்தனை நிரூபிச்சு இன்னைக்கு இந்த மாதிரி கார் ரேஸ்ல வின் பண்ணி நம் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு, இந்திய பிரதமர் பாராட்டும் அளவிற்கு, அந்த அளவுக்கு இந்திய நாட்டுக்காக அவர் உயர்ந்திருக்கிறார். இவருக்கு என்னங்க பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல என்ன தயக்கம்? கொடுக்க வேண்டியது தானே என்று மக்களின் குரல். ஒரு அஜித்குமாருக்கு இது பாரத ரத்ன விருது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நம் இந்திய நாட்டுக்காக, இந்திய சில விஷயத்துக்காக வேண்டி இந்த மாதிரி கார் ரேஷை வின் பண்ணிருக்கிறது. அது மிகச்சிறந்த ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது பயங்கரமான ஒரு இது ரிஸ்க். உயிரை பணம் வைத்து சில விஷயங்கள் பண்ண முடியுமா என்று பார்த்தா பண்ணி காமிச்சக்கூடியதான் இந்த கார் ரேஸ். நீங்கள் கார் ரேஸ் கிரிக்கெட்டோ இல்ல வாலிபாலோ சக விளையாட்டு மாதிரி இது இல்லைங்க. ஒரு உயிர் அந்த கார் ரேஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப வருவாரா வரமாட்டாரா அந்த சில ஒரு பயங்கள். இதற்கு முழுக்க இந்த கார் ரேஸ்ல அவர் ஒத்துழைக்கிறதுக்கு முழுக்க காரணம் நிச்சயமாக ஷாலினியை நமக்கு சொன்ன. ஏன்னா ஒரு மனைவியா கூட நின்று இந்த கார் ரேஸ் அவர் ஆசைப்பட்டதை அவர் அடைஞ்சே தீரணும். தன்னம்பிக்கையோட இருந்து வேற ஒரு வாழ்க்கையா இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க கார் ரேஸ்ல போயிட்டா நான் உங்க கூட வாழ முடியாது, டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல கூட நின்று நீங்க போட்டியில போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, எனக்கு அது நம்பிக்கை இருக்குன்னு அனுப்பி வச்ச அந்த சாலினிக்கு ஒரு சல்யூட். இப்படித்தாங்க இருக்கணும். இப்படித்தான் ஒரு அன்பு இருக்கணும், உறவு இருக்கணும். மீண்டும் நம்ம எத்தனை விதத்துல பார்த்தா மீண்டும் நம் தலை ஒரு எண்டின் மேல் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். இன்று வரைக்கும் அவரை பார்த்து எத்தனை நடிகர்கள் படிக்க போகிறோமோ தெரியவில்லை, எத்தனை நடிகர்கள் அவரை போல் வாழப்போகிறோம்னு தெரியல. ஆனா நிச்சயம் அஜித்தை பார்த்து பொறாமைகள் வரும். இப்போது அஜித்தை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது என்றே நடிகர்கள் முன் சொல்லும் போது மிகச்சிறந்த எங்களை